தரீக்காக்களின் அமல்கள் நடைபெறுவதற்காக வக்ஃப் செய்யப்பட்ட தக்கியாக்கள், சாவியாக்கள் இன்று பலவந்தமாக கைப்பற்றப்பட்டு தரீக்காக்களின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு ஜும்மா பள்ளிவாசல்களாக மாற்றப்படுகின்றன. இப்பள்ளிவாசல்கள் அசுப் எனப்படும் பறிமுதல் செய்யப்பட்ட ஹுக்குமில் சேர்ந்தால் அதில் நடைபெறும் அமல்களின் நிலை என்ன? விளக்கம் தரவும். வக்ஃபுடைய சட்டம் என்னன்னு கேட்டா, எதற்காக வேண்டி ஒருவர் ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ வக்ஃபு பண்றாரோ கியாமத்து நாள் வரைக்கும் அதுதாங்க சட்டம். இதை மாற்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மதரசாவுக்குன்னு ஒரு இடத்த வக்ஃபு பண்ணிட்டா அது மதரசா தான் காலமுல்லாம். இதை மாற்றதா இருந்தா வக்ஃபு பண்ணவர் தான் வரணும். அவர்னாலையும் முடியாது. இன்னும் சொல்ல போனா பேச்சுக்காக சொன்னோம், இன்னும் அவருக்குனாலும் முடியாது. ஒரு ஆள் மதரசாவுக்கு வக்ஃபு பண்ணிட்டாரு, அவர் உயிரோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, நான் இந்த மதரசா வக்ஃபு பண்ணதை நான் பள்ளிவாசல மாத்த போறேன்டாரு. முடியாது. ஏன்னா எப்போ வக்ஃபு பண்ணாரோ அந்த சொத்து அவருடையதல்ல. இப்போ வக்ஃபு பண்ணாரு அல்லாஹ்வுடைய சொத்தா மாறிடுச்சு. இப்ப போய் நான் தானே வக்ஃபு பண்ணேன், நான் தான் இப்ப மாத்துறேன்னு அவரே சொல்ல முடியாத. அல்லாஹ்வுடைய சொத்தாலும் மாறிவிட்டது. எதற்கு வக்ஃபு பண்ணாங்களோ அதற்குத்தான் செலவழிக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தை தான் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். வேறு எதற்காகவும் மாற்ற முடியாது. நல்லதானே மாற்ற முடியாது. இல்லங்க மர்சாவை விட பள்ளியாசா தான் நல்லது அப்படின்னு மாற்ற முடியாது. ஏன்னா எதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட அதுக்கு தான். இந்த விஷயத்துல யாராவது இப்படி மாத்தினான்னு வைங்க, அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமில்ல? அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூட்டம் சந்திச்சிச்சு. திரும்பி போகும்பொழுது அந்த வக்ஃபு சொத்துடைய ஒட்டகங்கள்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க முஸ்லிம்கள் சாபிகள் அவங்க தான். அவங்களையும் கொண்டு போட்டு அந்த ஒட்டகத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அது வந்து முஸ்லிம்களுடைய பொது சொத்து, வக்ஃபு பொருள். அது இந்த செய்தி சலகம் கிடைத்த உடனே சஹாபி அனுப்பி வச்சாங்க. இந்த கூட்டத்தையும் அந்த அவங்க அபகரிச்சுட்டு போன அந்த ஒட்டகத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு ஒன்று வந்தாச்சு. இந்த செயலை செஞ்சவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுடைய கண்களை தோண்டுங்க, அவங்கள கத்தல் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்? அவங்க மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய கொலை செஞ்சாங்க, அதனால கொலைக்கு கொலை, கத்தல் பண்ணணும். ஒண்ணு கண்ணையும் தோண்டனு. வக்ஃபு சொத்தை எடுத்துட்டு போனாங்க. ஒட்டகங்கள் வந்து வக்ஃபு சொத்து, அதை எடுத்துட்டு போனாங்க. இப்ப இன்னைக்கு வந்து மதரசாக்குன்னு வக்ஃபு பண்ணா மதரசா தான், தக்கையாக்குன்னு வக்ஃபு பண்ணா தக்கையா தான், ஜிக்ர் மஜ்லிஸுக்குன்னு ஒரு இடத்த வக்ஃபு பண்ணா அதுக்கு தான். வேற எதுக்கு மாற்ற முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கும் இல்ல. அப்படி யாராவது இப்படி மாற்றினா இந்த ஹதீஸை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது அபகரிக்கிறது. ஒரு ஆளு ரூபா வச்சிருக்கிறாரு, அவனுடைய சட்டப்பையில ரூபா எடுத்து அபகரிக்கலாமா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லையங்க. இல்ல நல்லதுதான் செய்யறான் அப்படின்னு தத்துவம் பேசுறேன்னு வைங்க. இப்போ ஒரு ஆளு 1000 ரூபா வச்சிருக்கிறாரு ஜேப்பில், அது 1000 ரூபா ஒரு ஆள் திருடினாரு. ஏங்க திருநீங்க? இல்ல இதை வச்சு நான் தர்மம் செய்ய போறேன், நல்லதான் செய்ய போறேன்டாரு. அதனால திருநீர் சரியாருமா? அப்ப நான் பள்ளியாசால தானே மாத்துறேன், நல்லதானே சரின்னு சொல்ல முடியாது. பள்ளியாசால மாத்துன்னு சொன்னா இவங்க காசு போட்டு பள்ளியாசல் உண்டாக்கட்டும். அடுத்த காசு திருடியா செய்யறது? அப்ப வக்ஃபுல இருக்கக்கூடிய பொருளை எடுத்தால திருட்டுக்கு சமம். அதை எடுத்து யாரும் செய்யக்கூடாது, கடுமையான தண்டனை உண்டு அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.